ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரமலான் முதல் நோன்பு ப்ரிப்ரேஷன் அண்ட் எங்களுக்கு வந்து ரமலான் முதல் நோன்பு எப்படி போணுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெங்களூரில் நோன்பு கன்ஃபார்ம் ஆனதை பார்த்திங்கன்னா வெனஸ்டே நைட் அரவுண்ட் 8 o'clock போல் தான் வந்து கன்ஃபார்ம் ஆணுச்சு. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே உளுந்து வந்துட்டு நான் ஒரு 2 கப்பு, அதாவது மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு 400 கிராம் போல் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு 2-3 வாட்டி வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டேன். நோன்பு நாளைக்கே இருந்தாலும் நாளான்னைக்கு இருந்தாலும் நமக்கு மாவு தேவை. நம்ம அரைச்சி வந்துட்டு நாளைக்குனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நாளான்னைக்குனா ஃப்ரீசரில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு நாகர்கோவிலில். அவங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 6 to 6:30 வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் சென்னையிலுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெங்களூரில் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கன்ஃபார்ம் ஆச்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு நல்லா பரபரப்பாக வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ண வேண்டி இருந்துச்சு. நான் அடுத்த நாள் இஃப்தாருக்கு என்னென்ன பண்ண போகிறோமோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான். நம்ம வந்துட்டு கொஞ்சம் பாதாம் பவுடர், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர்லாம் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பாதாம் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டேன். அது ஆறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு வருஷம் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்குவேன். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன், 4 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் வந்துட்டு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் கலருக்காக. சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு 2-3 சுற்றினோம்னா நல்லா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சர்க்கரை கூட ஒரு 2 டீஸ்பூன் போல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரைலாம் அவ்வளோ போட மாட்டேன். நான் அளவாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான போது மட்டும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வேணுச்சுன்னா இந்த மாதிரி டபுளாகவோ இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் 3 மடங்காவோ 4 மடங்காவோ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான போது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு. அதையுமே வந்துட்டு கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வந்து ஃபைன் பவுடராக ஆக்கலை, ஆயில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக செக்ரிகேட் ஆகும் அப்படிங்கிறதால லைட்டாக வந்து திருன்னு அரைச்சி அதையுமே வந்துட்டு நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் வந்து நம்ம நான்வெஜ் நிறையா செய்வோம் இல்லையா, அதனால் வந்து பெப்பர் பொடி வந்து நமக்கு தேவைப்படும். ஆம்லேட்டுமே வந்துட்டு அப்பப்போ போடுவோம். அதனால் அதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு 1 வீக்குக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சைடில் வந்துட்டு நமக்கு டின்னருக்குமே ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. டின்னருக்கும் அடுத்த நாள் காலையில் சகருக்குமே சேர்த்து வந்து சிக்கன் கறி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சிக்கன் கறியும், அப்புறம் வந்துட்டு நான் அடுத்த நாள் இஃப்தாருக்கு மோமோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது கோதுமை மாவில் மோமோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். ஏன்னா வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க அதிகம் ஃப்ரை ஐட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு நோம்பில் சமோசா ப்ளஸ் வந்துட்டு உளுந்த வடை வந்து வைப்போம். இந்த வாட்டி ஃப்ரை ஐட்டம் அதிகம் வேணாம் அப்படிங்கிறதால உளுந்த வடை மட்டும் வச்சுக்கிட்டு சமோசாவுக்கு பதில் மோமோஸ் வச்சுக்கிட்டோம். அதுவுமே கோதுமை மாவில் வந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கு வந்து சட்னி வந்து நாளே செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருந்தேன். அது கூடவே ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு தண்ணியில் கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்து போட்டு வேக வச்சுட்டேன். தக்காளி வந்துட்டு கீரல் போட்டு வேக வச்சோம்னா நமக்கு தோல் உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால நல்லா வந்து கீரல் போட்டு வந்துட்டு வேக வச்சுருந்தேன். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் சிக்கன் கிரேவியுமே வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளியுமே நல்லா வெந்து ஆறிடுச்சு. அது வந்துட்டு தக்காளிலாம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எதுனா உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது தாளிப்பு கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, பெருசாக எதுவுமே போட கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நமக்கு தக்கன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து பொரிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு அதில் ஒரு 1/4 லெமன், நம்ம வந்து நல்லா பழுத்த தக்காளி போடுறதால நாட்டு தக்காளி நல்லா வந்து புளிப்பாக இருந்தது. அதனால் வந்துட்டு ஒரு 1/4 லெமனு, அப்புறம் வந்துட்டு லைட்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
சிம்மிலே ஒரு 15 நிமிஷம் போல் வச்சுருந்து அதை வந்து ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ரீஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டின்னருக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அடுப்பெலாம் நல்லா வந்துட்டு மெஸ்ஸியாக இருந்தது. அதனால அதை நல்லா வந்து தொடச்சிட்டு நம்மளுக்கு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ்லாம் தொடச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து, அது நல்லா வந்து ஊறி இருந்துச்சு. சரி அதை நம்ம அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு கிரைண்டரை எடுத்து அரைக்க போட்டால் ரிப்பேர் ஆகிடுச்சு. கிரைண்டர் வந்துட்டு ஓடலை, மோட்டர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி லேட் நைட் ஆகிடுச்சு, அதாவது 10 o'clock மேலே ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் யாரையும் கூப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்சியிலே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு உளுந்தாவே பாதி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் பாதி உளுந்து மட்டும் எடுத்து மிக்சியில் நாளைக்கு தக்கன அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுவும் லைட்டாக சொதப்பிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக எடுத்துட்டேன், அப்புறம் எப்படியோ வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் அரைக்கும் போது மாற்றி மாற்றி ஊற்றி அரைச்சி எடுத்துருந்தேன். அரைச்சி அதில் வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுட்டேன். நாளைக்கு எடுத்து சுடும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அப்படிங்கிறதால நம்ம அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே, அதாவது மிக்சியில் அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே சுடுறத விட நாள் அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சுட்டோம்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். நான் அதனால் எப்போவுமே வந்துட்டு நாள் அரைச்சி வச்சுருது. இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக இருந்தால், இல்லைன்னா அப்போவே அரைச்சி தான் செய்ய வேண்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னால் 2 ஐட்டத்தை வந்து மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் கூட சர்க்கரை சேர்த்து அடித்து வச்சுட்டேன். ஏலக்காய் பொடி ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அது கூடவே வந்துட்டு நாளைக்கு வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினும் நாள் நைட்டே வந்து ஊற வச்சேன். நல்லா ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் எர்லியாகவே எழுந்திரிச்சு சகர் வச்சுட்டு தொழுதுட்டு அன்றாட வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்துட்டு இஃப்தாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஃப்தாருக்கு வந்து ஒட்டுக்கா ஈவினிங் ஒர்க்கில் செய்யாமல் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இடையில போய் கிச்சனில் போயிட்டு நமக்கு தேவையான பொருளை ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் தான் பண்ணியிருந்தேன். நம்ம முதல்ல பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பொங்கின பிறகு இந்த பவுடர் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான பிறகு தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் ஒரு குத்து மதிப்பாக வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் வந்து போட்டேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருந்த சேமியாவை வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் முதல்ல வந்துட்டு சேமியாவை வேக வச்சு நல்லா வடித்து ஆற வச்சுருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நீட்டமாக மெல்லிஸாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சேமியா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா பாதாம் பிசின் சப்ஸா சீட்ஸு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா வந்து செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திக்காகி சூப்பராக இருக்கும் க்ரீமியாக சாப்பிடும் போது நோன்பு திறக்கும் போது. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரிச்சம்பழத்தில் கொஞ்சம் சீடெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நட்ஸை வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நோன்பு கஞ்சி வந்து மெயினாக வைக்கணும். நம்ம பெங்களூரில் இருக்கிறதால எந்த பள்ளியில் கஞ்சி தருவாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஃபஸ்ட்டு எங்கிறதால நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜீரக சம்பா அரிசி பருப்பு ஊற வச்சு வீட்டிலே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம நாளே உளுந்த மாவு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வடையுமே போட ஆரம்பிச்சிட்டோம். வடை போட்டுக்கிட்டே இந்த பக்கம் வந்துட்டு மோமோஸ் பண்ணுறதுக்காக கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள் சிக்கன்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிளை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கனை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். பொதுவாக மோஸ்ட்லி யாரும் வந்துட்டு நான் பார்த்த வீடியோவில் தாளித்து பண்ணலை, அப்படியே பச்சையாகவே வச்சாங்க. பட் எனக்கு வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இதுலேயே நான் வந்துட்டு நம்ம தாளிச்சே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கேரட்டு கோஸ் சிக்கன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு நல்லா வந்துட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆறின பிறகு நம்ம மோமோ ஷீட் ரெடி பண்ணி அதில் ஃபில்லிங் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம இளநீர் புட்டிங் எல்லா வருஷமுமே வந்துட்டு நம்ம புட்டிங் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த டைம் வந்துட்டு இளநீர் புட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பக்கம் சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோமோஸுமே சூப்பராக ரெடியாக இருந்தது. ஸ்வீட் மோமோஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சட்னி வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியே இருக்கும். அன்றைக்குமே அப்படி தான் லைட்டாக ஹார்டாகிடுச்சு. பட்
அதில் வந்து நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மெதுவடையுமே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வச்சு நான் அன்னைக்கு நோன்பு வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது. உங்களுக்கு வந்துட்டு நோன்பு எப்படி போச்சு, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.